எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குமரஞ்சேரி முருகன் கோயிலில் தான் இருக்கேன். இன்றைக்கி தை கிருத்திகை. இங்கே வந்து 6 வாரம் வந்தால் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். இதுதான் மொதல் வாரம். எத்தனையோ வாரம் முயற்சி செஞ்சு என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. இந்த வாரம் தான் முருகன் வந்து என்னை அழைச்சிருக்காரு. நம்மளாம் நினச்சா எங்கேயுமே நம்ம வர முடியாதுங்க. அவர் நினைக்கணும். அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளால் வர முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலில் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். நான் வந்து தை கிருத்திகை அன்னைக்கு தாங்க இந்த குமரஞ்சேரி முருகன் கோயிலுக்கு வந்தேன். சரியான கும்பலாக இருந்துச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை நான் இவ்வளோ கும்பல் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து முறையாக இந்த வாரம் தான் வந்திருக்கேன். வெற்றிலை தீபம் எல்லாம் வந்து ஏற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் தான் முருகனை வந்து தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக அம்சமாக இருக்கார். நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வேண்டுதலை வந்து வைக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, படிப்புக்கு, நோய் நொடி தீர்றதுக்கு, நல்ல வேலை கிடைக்கணும்னு, இந்த மாதிரி பல வேண்டுதலை வந்து நம்ம ஒரு 6 வாரம் கஷ்டப்படாமல் வந்து முருகன் காலடியில் வந்து வச்சுட்டு போனோன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 வாரத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் அந்த நம்பிக்கையில் தான் போயிட்டு வந்திருக்கேன். நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். இதை பற்றின ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள்.